Hi Ma, this is Maha exercise 8.1 second summa. தொடர்பு ஆறானது V என்ற வெக்டர்களின் கணத்தின் மீது A வெக்டர் or B வெக்டர் என்பது A வெக்டர் equal to B வெக்டர் என வரையறுக்கப்பட்டால் அது V இன் மீது ஒரு சமான தொடர்பு என நிறுவுக. அப்போ சமான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்தாவே நீங்கள் ஃபஸ்ட்டு லெசனில் படிச்சிருப்பீங்க. சமீபம் என்ன ஃபஸ்ட் லெசன் படிச்சிருப்பீங்க? அந்த சமான தொடர்புனா 3 கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன்று தற்சுட்டு, செகண்டு சமச்சீர் தொடர்பு, தேர்டு கடப்பு தொடர்பு. ஸோ இந்த 3 கண்டிஷனையும் அது ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சமான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். சரியாம்மா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்போ தற்சுற்று அப்படின்னு சொன்னால் 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் பி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவுக்கே வந்து ரிலேட்டிவாக அமையும், பிகே வந்து ரிலேட்டிவாக அமையும், ரிலேட் பண்ணும் அப்படின்றது தான் தொடர்பாக அமையும் அப்படிங்கிறது. சமச்சீர் தொடர்பு வந்து ஏ ஈக்குவல் டு பின்னு சொன்னால் பி ஈக்குவல், அதாவது ஏ ரிலேட்டிவ் பின்னு சொன்னால் பி ரிலேட்டிவ் ஏன்னு சொல்கிறது. கடப்பு தொடர்பு அப்படிங்கிறது ஏவும் பியும் ரிலேட்டிவ்னா பியும் சியும் ரிலேட்டிவ், ஏபி ரிலேட்டிவ் பிசி ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஏசி ரிலேட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடப்பு தொடர்பு. அப்போ இன்னொரு வெக்டர் நம்ம சேர்ந்து எடுக்கணும். அந்த சி என்ற வெக்டரும் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த 3 வெக்டர்களுமே எதில் இருக்கும்? பிலாங்ஸ் டு வி என்ற கணத்தில் இருக்கும். அப்போ எடுத்துக்கலாம் சாமி. ஏ வெக்டர், பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் அண்ட் கொடுப்போம், கம்மா போட்டுக்கலாம், பிலாங்ஸ் டு வி. இங்கே வி என்பது அப்படின்னான்னு சொல்லிட்டாங்க, வி என்பது வெக்டர்களின் கணம் சொல்லிட்டாங்க. அவங்கள வெக்டர்களின் கணத்தின் மீது சொல்லிட்டாங்க. ஸோ வி என்பது வெக்டர்களின் கணம். ஓகே சாமி. வேற என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு பி என என்பது ஏ ஈக்குவல் டு பி என்பது ஏ ரிலேட்டிவ் பி, ஏ ரிலேட்டிவ் பி, ஏ வெக்டர் ரிலேட்டிவ் பி வெக்டர் என்பது ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க சாமி. ஓகே, இப்போது இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கணம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எண்கண் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏபி அங்கே கொடுத்துட்டாங்க, சி தான் நம்ம புதுசாக எடுத்துருக்கோம். அதனால் ஏபிசி பிலாங்ஸ் டு வின்னு சொல்லியாச்சு. வி என்பது வெக்டர்களின் கணம் எங்கன்னு கொடுத்தாச்சு. ஏ வெக்டர் ஆர் பி வெக்டர் என்பது ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் என வரையறுக்கப்பட்டிருக்கு. அதே நம்ம எழுதியாச்சு. ஓகே சாமி. என்ற தொடர்புன்னு வேணால் எழுதிக்கோங்க, ஏன்னா தொடர்புனா தான் ரிலேட்டிவ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சாமி? தற்சுட்டுனா அது ஏவுக்கே வந்து சொந்தமாகணும் அப்படிங்கிறது. அப்போது ஏ ஈக்குவல் டு ஏ. இப்போ தற்சுட்டு ஃபில் ஆகிடுச்சு, ஏன்னா ஏ தான் இருக்குது, ஏவுக்கே சொந்தமாகிடும். சமச்சீர் தொடர்பு வந்து ஏ ஈக்குவல் டு பின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ பி ஈக்குவல் டு பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். இதுதான் சமச்சீர் தொடர்பு. ஏவும் பியும் ஈக்குவல்ட்டுனா பி ஏவும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஓகே சாமி. இங்கே சின்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. ஏ வெக்டர் ஆர் பி வெக்டர், this implies b vector or a vector. நீங்கள் ஃபஸ்ட் லெசன்லாம் இப்படி தான் படிச்சிருப்பீங்க. இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனால ஈக்குவல்ட்டு போகிறோம். அடுத்து கடப்பு தொடர்பு அப்படிங்கிறது a வெக்டர் ஈக்குவல் டு b வெக்டர், b வெக்டர் இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததால அது போகிறோம் சாமி. b வெக்டர் ஈக்குவல் டு c வெக்டர் அப்படின்னு சொன்னால் this implies ஏவும் பியும் சமன் சொல்கிறாங்க, பியும் சியும் சமன் சொன்னால் ஏசியும் சமம் தானே வரும், ஏவும் சியும் சமம். ஓகே, இது therefore எனக்கு சின்ஸ் கூட தெரியாது சாமி, இங்கே போட்டுக்கலாம். therefore a vector or b vector this implies இல்லை எஸ் b vector ஏன்னா ஏவுக்கும் பியும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ a vector பதிலாக b vector போடலாம், b vector பதிலாக a vector போடலாம். இப்போ சின்ஸ் இங்கே போடலாம் சாமி. a vector or b vector, therefore a vector or b vector, b vector or c vector, this implies a vector or c vector. therefore இப்போ 3 ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா? therefore r ஆனது v இன் மீது என்ன கேட்டிருக்காங்களோ அது எழுதணும். v இன் மீது ஒரு சமான தொடர்பு ஆகும். சமான தொடர்பு என நிறுவப்பட்டது. ஓகே, சமான தொடர்பு என நிறுவப்பட்டது. தட்ஸ் ஆல்மா.